சகல, அந்த ஆளு வரா சகல. சரி போலாம். ஏம்மா, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பக்காவா பண்ணிடணும். உனக்கு இருக்கு. ஹாய். ஏம்மா, என்னம்மா மாமாவா அவ்வளவு அவசரமா வர சொன்ன? அப்போ மாமா மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? சரி சரி, நாம இங்க நிக்க வேண்டாம். இவங்க இல்லையாவது பட்டோன்னு வச்சுக்க, மானம் போயிரும். நம்ம வா, வீட்டு பக்கமா போயிருவோம். இல்லையா, நாம இங்கேயே இருக்கலாம். இங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. அப்படியா? இங்கேயே வா. ஷோ, நீ பெரிய குசும்புக்காரிதான். சரி சரி, பேசிட்டே நிக்காம கைய நீட்டியா? எது? கைய நீட்டவா? எதுக்கு? ஓ, நான் கொடுத்த வைரத்தை வச்சு மாமாவுக்கு மோதிரம் செஞ்சு போட போறியா? ஐயா, கொஞ்சம் பேசாம இரு. கைய நீட்டு. உன் கைய இந்த மரத்தோட சேர்த்து கட்டி போட போற. மரத்து மரத்தோட வச்சு கட்ட போறியா? எதுக்கு? இதெல்லாம் புது டைப்பா இருக்கு. புது ஸ்டைலு. இதெல்லாம் உனக்கு தெரியாது, பின்னாடி தெரியும் பாரு. ஓஹோ, இங்கிலீஷ்கார ஸ்டைலா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இத பாரு, இப்படி புதுசு புதுசா ஏதாவது பண்ணாதான் மாமாவுக்கும் குஷியா இருக்கும். சரி சரி, சீக்கிரமா கட்டு 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 கட்டு. வா. பாவி கள்ளி, கயிறோடவே வந்துட்டியா? கட்டு 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 கட்டு. என்ன தங்கம் இன்னும் கட்டிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கட்டு, டைம் ஆகுதுல்ல மாமாவுக்கு. கள்ளி. ஆமா, ஏன் நின்னுகிட்டு இருக்க? கமான், வாடி தங்கம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, ஐ அம் மயக். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்ன சித்தப்பு, குழு குழுன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டல? இப்ப இத ஊத்தி உன்னை கதை கதை நாக்க போறேன் பாரு. வேண்டாடா, வேண்டாம். ஊத்தாத. சொன்ன கேளு. ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பறிச்சேன். 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பறிச்சேன். 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பறிச்சேன். 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பறிச்சேன். 5 குடம் தண்ணி ஊத்தி 5 பூ பறிச்சேன். 6 குடம் தண்ணி ஊத்தி 6 பூ பறிச்சேன். 7 குடம் தண்ணி ஊத்தி 7 பூ பறிச்சேன். நிப்பாட்றாவா? வேணா, சொன்னா கேளு, விட்டுரு. வேணா தம்பி. சகல, வேணாம் தம்பி, ப்ளீஸ் கேரி ஆன். வேணா வேணா வேணா. ஐயோ, மரியாதையை உண்மையை சொல்லிடுங்க. இல்லைன்னா சாமியோட தாலியை திருடி மாட்டிக்கிட்டதும் அவமானம் தாங்க முடியாம நீங்களே உங்களுக்கு நெருப்பு வச்சுக்கிட்டீங்கன்னு கதையை திருப்பி விட்டுருவேன். தம்பி வேணாம்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா. அது தாலி வேற எங்கேயும் இல்ல, சாமுண்டீஸ்வரி வீட்டுல ரேவதியோட பெட்ரூம்ல இருக்கு. ரேவதியோட ரூம்லயா? யோ, நீ திருடின தாலி ரேவதி ரூமுக்கு எப்படியா போச்சு? டேய், அதான் சொல்லிட்டல, சும்மா சும்மா கேட்டு இருக்க. மவனே, நீ இன்னுமா கோவப்படுற? இன்னைக்கு உன்னை எரிச்சு நாங்க சாம்பலாக்க விட மாட்டோம்டா. விடுங்க, நீங்க சொல்லுங்க. அது நான் தான் யாருக்கும் தெரியாம ஒரு ஆளை வச்சு ரேவதி ரூம்ல மறைச்சு வச்சேன். அம்மனோட தாலியை காண நாங்க ஊரே பதறி போயிருக்கு. நீங்க இங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கீங்களா? வாங்க. ஐயோ, உளறிட்டோமே. நீங்க சொன்ன மாதிரியே தாலி இங்கதான் சார் இருக்கு. சரிங்க, கோயில் எல்லாருமே அதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உடனே தாலி எடுத்துட்டு வரீங்களா? நான் இந்த லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். சரிங்க சார், நான் உடனே கிளம்பி வரேன். எங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். சரிங்க. இந்தாங்க, அவளுக்கு இந்த லொகேஷனை ஷேர் பண்ணி விடுங்க. சரிப்பா.
மாமா எனக்கு ஒரு டவுட். இந்த தாலி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? அம்மனோட தாலியை எதுக்கு மறைச்சு வைக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரேவதி, போக போக இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு புரியும். இப்ப வா போலாம். மாமா இருங்க மாமா, இங்க இவ்ளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஆனா கார்த்தி தாத்தாவோட பேரனா இங்க வந்து நிக்காம நம்ம வீட்ல இருக்காரு. ஆனா எம்டி சார் தாத்தாவோட பேரை செய்ய வேண்டிய எல்லாத்தையும் முன்னாடி நின்னு செய்யறாரு. இதுதான் எனக்கு புரியவே இல்ல. ரேவதி, இப்படி மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் அமைதியா இரு. சீக்கிரமே உனக்கு எல்லாமே புரியும். முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நீ வீட்டுல இல்லைன்னா அத்தைக்கு தெரிஞ்சா உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. வா போ. வா ரேவதி. ஆ 10 5 அவ்வளவுதான். டைம் ஓவர். இதுக்கு மேல தாலியும் வர போறது இல்ல, பந்த காலும் நட போறது இல்ல. எல்லாம் கிளம்பு கிளம்பு, பெருசு கிளம்பு கிளம்பு. அவ்வளவுதான். கார்த்தி வந்துட்டா. வந்துட்டாரு. தம்பி வந்துட்டாப்ல. வாப்பா வா, கொண்டு வந்துட்டியா? இந்தாங்க தாத்தா. மா தாயே. ஏய், என் பேரை எப்பவுமே தோக்க மாட்டான். என்ன சொல்றானோ அதை செஞ்சு காட்டுவா. ஏன்னா அவன் சிங்கத்தோட வம்சத்துல பிறந்தவன்டா. ராஜா சேதுபதியோட ரத்தம். போடா இவன். பூசாரி ஐயா. அம்மன் கழுத்துல போட்டுட்டு பூஜை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. கண்கொத்தி பாம்பு மாதிரி இந்த தாலியை தேடுவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்படி மொத்த பிளானையும் சொதப்பிட்டே சித்தப்பா. உன்ன வசமா லாக் பண்ணது இல்லாம அந்த வீடியோ கர்மத்தை எனக்கு அனுப்பி தொலைச்சிருக்கான். ஓ, அந்த வீடியோவை உனக்கு அனுப்பி இந்த சித்தப்பனை அசிங்கப்படுத்துறானா அவன்? ஏன் துரை வேற என்ன அனுப்பியிருப்பான்னு நினைச்சீங்க? இல்ல மவனே, அவன் கையில கல்லும் கிடைச்சிருக்கு. நான் பேசுனத வீடியோவை எடுத்து உனக்கு அனுப்பிச்சிட்டான். அப்ப அவன் நினைச்சிருந்தான்னா இந்நேரம் இந்த வீடியோவை ஊர்க்காரங்க கிட்ட காட்டி நம்ம மானத்தை வாங்கிருக்கலாமே. இல்லன்னா வீடியோ கல்லு எல்லாத்தையும் வச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கலாமே. அவன் ஏன் இன்னும் எதையும் பண்ணாம சும்மா இருக்கான்? அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஓஹோ, இதுல அவன் இது வேற பண்ணுவான்னு நீ நினைக்கிற? சார் ஒண்ணு பண்ணுங்க. நேரா போயிட்டு கார்த்திக் சார் ஏன் இத போலீஸுக்கும் ஊர் மக்களுக்கும் அனுப்பலன்னு நீங்களே கேட்டுட்டு வாங்களேன். போ சித்தப்பா, ஓலையும் மூஞ்சியும் பாரு.